My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota Counseling முதல் சுற்று first round of All India Quota Counseling is further extended. இன்னைக்கு ஆக்சுவலா லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா 28ஆம் தேதி இருந்தது, அதை 31ஆம் தேதியா லாஸ்ட் டேட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது, ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ரிவைஸ்டு ஷெடியூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடும் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு புறம் போயிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ தமிழ்நாட்டில் 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டா இருக்கு. பட் வி குட் எக்ஸ்பெக்ட் சம் எக்ஸ்டென்ஷன் இன் த லாஸ்ட் டேட். சரிங்களா, லாஸ்ட் டேட்ல தமிழ்நாட்டிலையும் எக்ஸ்டென்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம். நம்ம எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிறோம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துல நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல நோட்டீஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷெட்யூல் ஆஃப் ரவுண்ட் 1 dated 31/7/2025 சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இதுல நமக்கு முக்கியமான நோட்டிபிகேஷன் இதுல பாருங்க, டேட் 31 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷன். ஸோ இது இன்னைக்கு தான் ரீசெண்டா வந்து அப்டேட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அட்டென்ஷன், அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இன் ரெஃபரன்ஸ் ஆஃப் மெனி ரிக்வெஸ்ட் பீங் ரிசீவ்ட் ஃப்ரம் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களுக்காகத்தான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிடபிள்யூடி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்காக இந்த எக்ஸ்டென்ஷன் அதுல நிறைய டிலே ஆகுது. ஸோ அதனால இந்த டிலே அப்படிங்கிறது வந்திருக்கு. நமக்கு இந்த இடத்துலயே பாருங்க, பிடபிள்யூடி போர்ட்டல் ஃபார் ரவுண்ட் 1 அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இது 31st July 5 PM வரைக்கும் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேண்டிடேட்ஸ் கேன் விசிட் டிசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸ். இது டேட் 31st ஆகிருக்கு. சரிங்களா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுலயும் ரிவிஷன் அப்படிங்கிறது வரலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 1 PM of 3rd August, 3ஆம் தேதி மதியானம் 1 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பேமெண்ட்டும் எப்போ பண்ணலாம் அப்படின்னா 3ஆம் தேதி 4 மணி வரைக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்டென்ஷன் சாய்ஸ் லாக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நைட்டு 3ஆம் தேதி நைட்டு 11:59 PM வரைக்கும் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் எப்போ சார் பண்ண முடியும்? இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன் அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் இட் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 6 PM of 3rd August. அப்போ இருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷெட்யூல் என்ட்ரி இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் எரர் வரும். நம்மளால அதை கிளிக் பண்ணி போக முடியாது. சரிங்களா, ஸோ அப்போ சீட் ப்ராசஸிங் எப்போ சார் விட போறாங்க அப்படின்னா, ஐ மீன் 4 and 5 ப்ராசஸ் பண்ணிட்டு 6ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் தமிழ்நாடுனுடைய ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிசல்ட். இன்ஃபேக்ட் தமிழ்நாடுனுடைய ரிசல்ட்டும் த சேம் டே தான், 6th தான் ரிசல்ட் விடுறதாக இப்போ உள்ள ஷெட்யூல் இருக்கு. சரிங்களா, இந்த ஷெட்யூல்ல தேர் குட் பி சம் ரிவிஷன்ஸ் இன் திஸ் ஷெட்யூல். தமிழ்நாடு ஷெட்யூல்ல சேஞ்சஸ் வரலாம். அப்போ ரிப்போர்ட்டிங் எப்போ கொடுத்துருக்காங்க? 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும். தமிழ்நாடோட ரிப்போர்ட்டிங் டைம் அதுவும் அதே மாதிரி தான், 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நீங்க ரெண்டும் கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருந்தா மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டுலையும் பார்ட்டிசிபேட் பண்றதுனா பண்ணலாம். ரெண்டுமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. 2 ரவுண்ட்லையுமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஃப்ரீ எக்ஸிட் ஃபார் போத் ஆல் இண்டியா கோட்டா as well as தமிழ்நாடு கவுன்சிலிங். ஸோ அதனால நீங்க நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இப்போவும் டைம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா why I'm talking only about தமிழ்நாடு அப்படின்னா, நம்ம சேனல் பார்க்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங் தான் போடுவீங்கன்றதுனால சொல்றேன். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல எம்சிசி யூஸ்வலா ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கறத கொடுத்தாங்க இல்லையா. இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு 21ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ள லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லி ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கோட்டா 30ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுமே, பெரும்பான்மையான மாநிலங்கள் கரெக்டா 30ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. சில காலேஜஸ் அதுக்கு முன்னாடியே இது பண்ணி மார்க் ரிசல்ட்ஸ்ங்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த டேட் அப்படிங்கிறது ரிவிஷனுக்கு உட்படலாம். ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது சேஞ்சஸ் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய டேட்ஸும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு வந்திருக்கிற ரீசெண்ட் அப்டேட்டா இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல நீங்க ஒரு வேளை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் ஓப்பன் ஆகாது. நமக்கு கரெக்டா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் சாய்ஸ் லாக்கிங் வில் பி எனேபிள்டு. சரிங்களா, அப்போ உங்களுடைய சாய்ஸை எடிட் பண்றதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க அதை சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, ரிமூவ் பண்றதா இருந்தாலும் சரி, யூ கேன் டூ இட்
டில் 3rd ஆகஸ்ட். சரிங்களா, 3ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.